Hi students, now you come to exercise 3.14 second round letter first sum. The root of the equation 2x squared minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving for the roots find first one, second round letter first one, second one, third one. Listen பண்ணு, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆல்பா பீட்டாவை வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு தான் இந்த 3 சம்மையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணி ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சு இதை வந்து இந்த 1 by ஆல்பா 1 by பீட்டாவை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் நவ் யூ கம் டு த ஆன்சர். Now 2x squared minus 7x plus 5 இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ax squared minus bx plus c equal to 0 இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் பண்ணினா உனக்கு ஃபார்மேட் என்ன எப்படி இருக்கணும்? உனக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? நம்ம x squared minus alpha plus beta x plus alpha beta equal to 0 தானே ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபார்ம் பண்றப்ப என்னன்னா இங்க x ஸ்கொயர்டு மட்டும்தான் வரணும். 2x squared minus 7x plus 5 equal to 0. ஸோ இந்த 2 வந்து நம்ம போகணும்னா இந்த டேர்ம்ஸை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும்? 2ஆல நம்ம இப்ப டிவைட் பண்ண போறோம். 2ஆல டிவைட் பண்ணுவோம். ஏன்னா 2ஆல டிவைட் பண்ணா மட்டும்தான் நாம இந்த ஃபார்மேட்டுக்கு நாம கொண்டு வர முடியும். இந்த ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வந்தாதான் எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆல்பா பிளஸ் பீட்டாவும் கான்ஸ்டன்ட் வந்து ஆல்பா பீட்டா. ஓகே, இப்ப 2ஆல எல்லா டேர்மையும் 2ஆல டிவைட் கொடு. 7x by 2 plus 5 by 2 equal to 0. இது கேன்சல் ஆயிரும். நவ் கேன்சல் ஆயிருச்சா? ஓகேவா? நவ் x squared minus 7 by 2 x plus 5 by 2 equal to 0. இப்போ பாரு, இப்போ ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துருச்சு. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு பதில் என்ன இருக்கு? மைனஸ் 7 by 2. சாரி, ஃபார்முலால மைனஸ் இருக்கு, அதை விட்டுரு. ஆல்பா பிளஸோட ஆன்சர் என்ன? 7 by 2. ஆல்பா பீட்டா ஆன்சர் என்ன? 5 by 2. இப்போ இந்த ஆன்சரை வச்சுதான் நம்ம 3 ரோம் லெட்டரையும் நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா ஆன்சர் என்ன? 7 by 2. 7 by 2. Alpha beta answer என்ன? 5 by 2. Okay, now you come to second room letter first sum. Second room letter first sum 1 by alpha plus 1 by beta. இந்த sum என்ன பண்ணணும்? denominator different இருக்கா? so நீ என்ன பண்ணு? cross multiple பண்ணு. 1 into beta beta plus 1 into alpha alpha divided by alpha into beta alpha beta. இப்ப பாரு, இதை எப்படி நார்மலா எழுதிக்கோ. alpha plus beta divided by alpha beta எழுதிக்கோ. ஓகேவா? நவ் இப்ப ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. 7 by 2 divided by alpha beta 5 by 2. now apply the value. ஓகே, இதை எப்படி பண்ணலாம்? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 7 by 5 as it is you will write. டினாமினேட்டர்ல இருக்கிற நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணா ரெசிப்ரோக்கல் எழுதணும். ஸோ ரெசிப்ரோக்கல் எழுதுறப்ப நீ எப்படி எழுதுவ? இதை 2 by 5 எழுதுவோம். 5 by 2 எப்படி எழுதுவோம்? 2 by 5 எழுதுவோம். இதனுடைய ரெசிப்ரோக்கல் 5 by 2 ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5 by 2 2 by 5 எழுதிட்டு இன்ட்டு போட்டுக்கும். 2 கேன்சல் ஆயிருமா? நவ் யூ கம் டு த ஆன்சர் 7 by 5. இதுதான், திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் செகண்ட் ரோம் லெட்டர் ஃபர்ஸ்ட் சம். லெட்டர் செகண்ட் ரோம் லெட்டர் செகண்ட் சம். ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. இப்படி இருந்தா என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ யூ வில் டேக் எல்சிஎம், கிராஸ் மல்டிபிள் இல்லாட்டி எல்சிஎம் எடுக்கு. இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆல்பா பீட்டா ஆயிரும். ஆல்பா பீட்டாவை டினாமினேட்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா எது மிஸ் ஆகுது? பீட்டா இருக்கு. எது மிஸ் ஆகுது? ஆல்பா. ஸோ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆல்பாவால மல்டிபிள் பண்ணா ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர். இங்க ஆல்பா இருக்கு, இங்க என்ன இருக்கு? மிஸ் ஆகுது? பீட்டா மிஸ் ஆகுது. ஸோ பீட்டாவையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல பீட்டாவையும் நியூமரேட்டர் பீட்டாலாம் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர். ஆல்ரெடி ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சொன்னா அந்த ஃபார்முலாவை எழுது. ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 alpha beta divided by alpha beta. ஓகே, ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ என்ன? ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 7 by 2. ஸோ 7 by 2 ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 5 by 2 divided by ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்ன? 5 by 2. Now 7 by 2 whole squared minus 2 into alpha beta value 5 by 2 divided by alpha beta value 5 by 2. 7 na squaring பண்ணு. 7 7s are 49 divided by 2 2s are 4 minus 2 5s are 10 divided by 2.
ஓகே டிவைடட் பை இந்த 5/2 as it is will write. இந்த ஃபார்மேட்டை நாம இப்ப சால்வ் பண்ணணும். 49/4 minus 10/2 divided by 5/2 இருக்கா. லிசன் பண்ணி டினாமினேட்டர் இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ இங்கேயும் 4 கொண்டு இருந்தா நியூமரேட்டரி டினாமினேட்டரி 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கும். சோ 10 2s are 20, 2 2s are 4. சோ 4 காமனா எழுதிட்டு 49 minus 10 2s are 20 whole divided by 5/2. லிசன் பண்ணு 2 1 time 4ல 2 time இப்படி கேன்சல் பண்ணலாம். ஓகே கேன்சல் பண்ணிட்டு 49ல 20 போச்சுன்னா 29 divided by இந்த 5 வந்து இந்த 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கும். 5 2s are என்ன 10. This is the answer for second Rome letter second sum. Second Rome letter third sum. Alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2. Listen பண்ணு denominator different இருக்கு. So you will take a cross multiple. இதை இதால multiple பண்ணி இதை இதால multiple பண்ணி straight multiple பண்ணிக்கோ. So alpha plus 2 2 இருக்கா. So எப்படி எழுதலாம் alpha plus 2 whole square எழுதலாம். Next which symbol plus beta plus 2 2 இருக்கா. So 2 எப்படி எழுதலாம் beta plus 2 whole square எழுதலாம். Divided by இது என்ன அப்படியே as it is will write beta plus 2 bracket alpha plus 2 இதை join பண்ணி எழுதிக்கோ. Now இது என்ன alpha plus 2 whole squared a plus b whole squared formula இருக்குல்ல அந்த formulaல a squared plus 2ab plus b squared a க்கு பதில் alpha இருக்கு b க்கு பதில் 2 இருக்கு. இதுவும் அதே தான் a plus b whole squared formulaல இதை கொண்டு போய் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து பைனாமியல் மல்டிபிள் பண்ணா ஆன்சர் சீக்கிரம் கிடைச்சு. Now alpha plus 2 whole squared formula alpha squared plus 4 alpha plus 4 plus alpha plus beta plus 2 whole squared எப்படி எழுதுனா b squared beta squared plus 4 beta plus 4 divided by இதை பைனாமியல் பண்ணு alpha into beta alpha into 2 வந்து 2 beta சரி beta into 2 வந்து 2 beta next 2 into alpha 2 2s are 4. ஓகே பிளஸ் இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோ. நெக்ஸ்ட் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஜாயின் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஆல்பா பிளஸ் பீட்டா 7/2 ஆல்பா பீட்டாவும் 5/2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த இந்த ஃபார்மேட்டை வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்ப மாத்த போறோம். ஓகேவா இப்ப ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஜாயின் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் 4 ஆல்பா 4 பீட்டா. ஸோ 4 காமனா எடுத்துட்டீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா வந்துடும். பிளஸ் 4 பிளஸ் 4 4 plus 4 8 ஆயிரும். divided by alpha beta as it is right 2 beta 2 alpha இருக்கா 2 காமனா வெளியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டர்ல எழுதிக்கோ alpha plus beta next plus 4. இப்போ என்ன பண்ணணும்னா alpha plus betaவுக்கும் இந்த alpha betaவுக்கும் இங்க கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணணும். இது alpha squared beta squared ஃபார்முலாவில் இருக்குல்ல அந்த ஃபார்முலா கூட இங்க தேவை கிடையாது. அது அப்படியே நாம ஹோல் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே now you come to answer. Now apply the formula வேணும். ஏன்னா alpha squared plus beta squared செப்பரேட்டா இருக்கு. So already உனக்கு alpha squared plus beta squared formula alpha plus beta whole squared minus 2 alpha plus the 4 alpha plus betaவும் 8 அப்படியே எழுதிக்கோ. divided by alpha beta 2 alpha plus 4 அப்படி இருக்கிறது எழுதிடு. இப்ப alpha plus beta ஓட வேல்யூனா 7/2 இங்க ஸ்கொயரிங் இருக்கா நீ ஸ்கொயரிங் கொடுத்துரு. நெக்ஸ்ட் 2 alpha beta ஓட வேல்யூ 5/2 plus 4 alpha plus beta value 7/2 plus இது என்ன பண்ற இந்த 8 அதை அப்படியே எழுதிடு as it is you will write. next alpha beta என்ன வேல்யூ alpha beta வேல்யூ எல்லாம் அப்படியே எழுதிட்டே வா அப்படியே. இப்போ பாரு alpha beta value 5/2 plus 2 alpha beta value 7/2 plus the 4 அப்படியே எழுதிக்கோ. நெக்ஸ்ட் 7/2 whole square கொடுத்தீங்கன்னா 7 7s are 49 2 2s are 4 minus 2 5s are 10 divided by 2 ஆயிரும் plus 4 7s are 28 divided by 2 plus 8 whole divided by 5/2 plus 2 7s are 14 divided by 2 plus 4. இந்த மாதிரி மல்டிபிள் வந்தா நியூமரேட்டரை 2 நியூமரேட்டர்ல மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஓகே இங்க பாரு லிசன் பண்ணு. இங்க டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு இங்க 2 இருக்கு. சோ எல்லாத்துக்கும் ஹோல் 4 கொண்டு வர போறோம். இங்க 2 இருக்கு இங்கேயும் 2 கொண்டு வரணும். சோ என்ன பண்ணணும் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண இதை 2 ஆல இங்க மல்டிபிள் பண்ணினா டினாமினேட்டர்லயும் இங்க கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும் இங்கேயும் 2 ஆல பண்ணிக்கலாம். இங்க பாத்துக்கோ இங்க 4 ஹோலா வர்றப்ப இந்த 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோ. இங்கேயும் 2 ஆல பண்றப்ப வந்துரும். இங்க மட்டும் எதால பண்ணணும் 4 ஆல. கீழே டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு 1 எதால மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்கும் 4. ஸோ டினாமினேட்டரும் 4 நியூமரேட்டரையும் 4 பண்ணு. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ எல்சிஎம் எடுக்க போறோம். இப்போ டினாமினேட்டர் 4 பண்றதுனால 49 அப்படியே எழுதிக்கோ. ஹோலா 4 போட்டுக்கோ. ஸோ இதை 2 ஆல பண்றோமா 10 2s are 20 minus 20 plus 20 into 2 56. நெக்ஸ்ட் பிளஸ் 8 4s are 36 divided 8 4s are 32.
சாரி 8 4s are 32 எழுதிட்டு divided by 4 எழுதிக்கோ. நெக்ஸ்ட் 5 plus 14 plus இதுதான் 4 2s are 8 whole divided by 2. இப்போ பாரு டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். 2 1 time 4ல 2 times. ஓகே, இப்போ பாரு 49 plus 56 plus 32. 49 plus 56 plus 32 ஆட் பண்ணினா 137 கிடைக்கும். அதுல இருந்து -20 பண்ணினா 117 கிடைக்கும். ஸோ 117 divided by இந்த 2 அப்படியே எழுதிக்கோ. whole divided by 5 plus 14 plus 8 equal to 27. நெக்ஸ்ட் என்னவாகும், இந்த 2 அப்படியே கீழே வந்துடும். ஸோ கீழே வந்ததுன்னா 2 into 27 எவ்வளவு 54. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 117 by 54. திஸ் இஸ் த செகண்ட் ரோம் லெட்டர் தேர்ட் சம். இந்த சம் இதோட கம்ப்ளீட் பண்ணுது. இதோட நெக்ஸ்ட் சம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.